நாளை சக்தி வாய்ந்த பங்குனி மாதத்தின் தேய்பிறை அஷ்டமி வழிபாடு. கால பைரவரை வழிபாடு செய்வதற்கு மிகவும் ஒரு அற்புதமான நாள். இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த பதிவுல பார்க்க போறோம். இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் நம்முடைய தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனல்ல இருக்கு. தவறாமல் பார்த்து பயன்பெறுங்கள். நாளை சனிக்கிழமையோடு வருகின்ற பங்குனி தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவருக்கு ஏற்றக்கூடிய ஒரு தீப வழிபாட்டு முறையை தான் பார்க்க போறோம். சிவபெருமானின் 64 அம்சங்களில் ஒருவராக திகழக்கூடியவர் தான் பைரவர், கால பைரவர். இந்த பைரவரை தேய்பிறை அஷ்டமி தினத்துல நம்ம வழிபாடு பண்ணணும். இவருக்கு ஏற்றக்கூடிய முக்கியமான தீபம் என்ன அப்படின்னா, மிளகு எடுத்துக்கோங்க. இந்த மிளகு ஒற்றைப்படையில எடுத்துக்கோங்க. அதாவது 3, 5, 7, 11 இந்த எண்ணிக்கையில எடுத்து ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க. அந்த சிவப்பு நிற துணியில இந்த மிளகை போட்டு 2 அகல் விளக்கு எடுத்து முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க. இந்த சிவப்பு நிற துணியை இந்த அகல் விளக்குக்கு நடுவில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. இந்த தீபத்தை கோவில்ல தான் ஏற்றணும். அதாவது எல்லா சிவன் கோவில்கள்லயும் கால பைரவர் இருப்பாரு. கால பைரவரை நாளை தவறாமல் வழிபாடு பண்ணுங்க. நாளைக்கு சனிக்கிழமை வரக்கூடிய இந்த அஷ்டமி திரியம்பகா அஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம். நாளைக்கு முழுவதுமே இந்த அஷ்டமி திதி இருக்கு. சனிக்கிழமை 22ஆம் தேதி மாலை நேரம் 6 மணிக்கு மேல கோவிலில் நடைபெறுகின்ற பைரவர் பூஜையில கலந்துக்கிட்டு இந்த தீபத்தை ஏற்றுங்க. குடும்பத்துல கஷ்டங்கள் இருக்காது.